ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்ட ஒரு கொஷினுக்கு தான் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். அதாவது நம்ம விரும்புகிற பர்சனுக்கு நம்ம ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத யூனிவர்ஸ் நிறையா சைன் மூலமாக காட்டுறாங்க. ஆனால் அவங்க ஏன் நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேரோட மனசில் இருக்குது. அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல்டு ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்பெசிஃபிக் பர்சனுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்மளோட ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத யூனிவர்ஸ் வந்து நிறைய சைன் மூலமாக காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட பேரை வந்து நிறைய இடத்துல காட்டுவாங்க. இல்லை அவங்களோட பேரை வந்து யாராவது வாயிலிருந்து சொல்ல வைப்பாங்க. இல்லை அவங்கள ஞாபகப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ணில் படும். அதாவது அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இல்லைன்னா மூவி, அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு, இந்த மாதிரி அதாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம், சடனாக அவங்க ஞாபகம் வருது அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளோட எனர்ஜி ரீச் ஆகுதுங்கிறத யூனிவர்ஸ் காட்டுறாங்க. எப்படின்னா நம்ம அவங்கள நினச்சிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் இந்த மாதிரி சைன்ஸ், அவங்களோட நேம் பார்க்குறது, அவங்க ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம கண்ணில் படுறதெல்லாம் வந்து அதுவாக நம்ம கண்ணில் படுறதா கரெக்டாக. அப்போ அதை வந்து நம்ம ஈர்த்துருக்குறோன்னு அர்த்தம். எப்போ நம்ம நமக்கான விஷயத்தை இருப்போம் அப்படின்னா நமக்கான எனர்ஜி வந்து யூனிவர்ஸ் கிட்ட ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா யூனிவர்ஸ் இந்த மாதிரி சயின்ஸ் மூலமாக நம்ம கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அப்போ நான் அந்த பர்சனுக்கு வந்து நம்மளோட ஞாபகம் இருக்குது, அதை வந்து யூனிவர்ஸ் காட்டிட்டாங்க. ஆனால் இவ்வளோ நாள் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேனே, ஏன் அந்த பர்சன் வந்து என்கிட்ட வந்து பேசலை அப்படிங்கிற கொஷின் வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. அது வந்து 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரணம் இருக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க வந்து உங்ககிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட வந்து உங்ககிட்ட நல்லா பழகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம்ங்கிற உணர்வை கொடுக்குறீங்க. அதாவது லோ எனர்ஜியை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, அவங்க வந்து உங்கள் கூட இருக்காங்க, நீங்கள் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிற உணர்வுகள் நம்ம கொடுக்கும்போது தான் அந்த விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும்னு சொல்கிறோம். இதே வந்து டவுட்டோடையே நம்ம வந்து ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதே ஒரு டவுட்டோடையே நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோன்னு வைங்களேன், அவங்களுக்கு நம்ம ஞாபகமெல்லாம் இருக்குமா, அவங்க வந்து நம்மளை நினைப்பாங்களா, அவங்களாம் அங்கே ஜாலியாக தான் இருப்பாங்க, நம்ம தான் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடையும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை பற்றி நம்ம லோவாக ஃபீல் பண்ணுறது, நம்மளை ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ணாமல் நம்மளால் அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் மேனிஃபெஸ்ட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதாவது எப்போ நமக்கான சக்ஸஸ் கிடைக்கும், யூனிவர்ஸ் எதிர்பார்க்குற சேஞ்சஸ் நம்ம கொடுக்கும்போது தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். கரெக்டாக. அப்போ நம்ம யூனிவர்ஸை ஃபுல்லாக நம்புகிறோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏதாவது ஒரு வகையில் யூனிவர்ஸ் அவங்கள மீட் பண்ணி உங்ககிட்ட வந்து பேச வச்சுருவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ரீசன். அதாவது என்னென்னா, நம்ம லோ எனர்ஜியில் இருக்கும்போது அவங்க நமக்கு நோக்கி ஆப்போசிட்டாக தானே அட்ராக்ட் ஆவாங்க. ரொம்ப பாசிட்டிவாக அட்ராக்ட் ஆகணும்னா நீங்களும் பாசிட்டிவாக இருந்தால் தான் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருக்கும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு அனுப்புறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. அப்போ அந்த ஹை லெவல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜியில் என்ன மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, அவங்க பேசினாலும் பேசலினாலும் நீங்கள் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. ஓகே, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம், எனக்கு இருந்தாலும் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது அந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு அதையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கேட்டுட்டோம், டிவைன் டைமிங்கில் யூனிவர்ஸ் நமக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக உங்கள் வேலைகளை நீங்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹை லெவல் எனர்ஜிக்கு போயிடுவீங்க. நீங்கள் வந்து அந்த விஷயத்துக்கு ஏங்கவே மாட்டீங்க. ஓகே, என்னைக்கா இருந்தாலும் அது நடக்க தான் போகுது, நம்ம யூனிவர்ஸ் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சு, யூனிவர்ஸ் வந்து அதை டிவைன் டைமிங்கில் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க, நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்களோட மொத்த பொறுப்பையும் யூனிவர்ஸ் கையில் கொடுத்துட்டு உங்களோட ஒர்க்கை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேபி அந்த பர்சன் உங்ககிட்ட பேச முடியாத சுச்சுவேஷன் இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், என்னது அப்போ நம்ம ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருக்கிறோம், நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி அனுப்பும்போது அவங்க நமக்கு அட்ராக்ட் ஆகி தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வரலாம். அதாவது வந்து 2 பேருமே ஒரே எனர்ஜியில் இருக்கும்போது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ராக்ட் ஆகும்னு நம்ம சொன்னோம். கரெக்டாக. இப்போ நம்ம வந்து பாசிட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு கட்டத்தில் நம்ம பாசிட்டிவாக இருக்கிறோம், நல்ல சேஞ்சஸ் நம்மக்கிட்ட வருது, மற்ற எல்லா விஷயங்களும் நமக்கு அட்ராக்ட் ஆகுது, நம்ம நினச்சாலே மற்ற எல்லா விஷயங்களும் நடக்குது, அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி நமக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த பர்சனை மட்டும் ஏன் நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியலை, ஆனால் அவங்களையும் நம்ம பாசிட்டிவாக தானே அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு ஒரு கொஷின் வரும்போது அந்த பர்சன் வந்து லோ எனர்ஜியில் இருக்கலாம். ஏன்னா அவங்க லைஃப்பில் கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவாக பேச தோணாது. ஏன் அப்படின்னா அவங்களோட லைஃப்பை வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறக்கே அவங்களுக்கு எனர்ஜி பத்தாது. அப்போது ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க, மறுபடியும் வந்து உங்ககிட்ட பேசணும்னு அவங்களுக்கு தோணாது. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் ஒரே எனர்ஜிக்கு வரும்போது பாசிட்டிவாக இருக்கும்போது தான் யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட பேச வைப்பாங்க.
அதுதான் அங்கே விஷயம். இதே அவங்கக்கிட்ட வந்து அந்த அன்பே இல்லை அப்படிங்கும்போது அவங்க வந்து உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க? அப்படியே பேசினாலும் உங்களுக்கு வந்து அந்த ஹாப்பியான ஃபீலோட பேசுகிறாங்கங்கிற ஃபீலே வராது. என்ன கடமைக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதனால் அப்படின்னா அவங்க ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷன் அப்படி இருக்கும். ஸோ இங்கே மெயினான விஷயம் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. ஓகே, அவங்க வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால தான் நம்மக்கிட்ட பேசலை. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஹீலிங் அனுப்புவோம், அவங்களுக்கு நம்ம பாசிட்டிவாக மட்டுமே யோசிப்போம். அவங்களும் நல்லா இருக்காங்கன்னு நம்ம ப்ளஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நமக்கு பாசிட்டிவாக அட்ராக்ட் ஆவாங்க. ஏன்னா நம்ம அட்ராக்ட் பண்ணுறோங்கிறத விட பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வந்து ஹை லெவல் எனர்ஜியில் இருந்தாலும் பரவாயில்ல, லோ லெவல் எனர்ஜியில் இருந்தாலும் நமக்கு கவலையே கிடையாது. இங்கே மெயினான விஷயம் என்னென்னா நம்ம ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருக்கணும். ஏன்னா நம்ம ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருக்கும்போது நம்ம கொடுக்குற இடத்துல இருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட இருக்கிற அன்பை கொடுக்கும்போது அவங்களுக்கும் அது ரிசீவ் ஆகுது. ஒரு கட்டத்தில் அவங்களும் உங்களுக்கான அன்பை கொடுக்குற இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்க ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருக்கும்போது நம்மளும் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு போகும்போது 2 பேரும் ஒரே எனர்ஜிக்கு வந்து ஒருத்தர் அட்ராக்ட் ஆகும். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா பொறுப்பும் நம்மக்கிட்ட தான் வந்து சேரும். ஸோ நம்ம என்ன கண்ணோட்டத்தில் இருக்கோம், நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கான சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சராக வந்து நிற்கும். ஸோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அது என்னைக்காக இருந்தாலும் நடந்தே தீரும். ஏன்னா நம்மளோட நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அதனால தான் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு கோலுக்கு மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகிறதுனால யூனிவர்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து குறையறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட மைண்ட் செட் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ராங் ஆகும்போது தான் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம மைண்ட் செட் நம்மளோட நம்பிக்கை எப்போ ஸ்ட்ராங் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மற்ற குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நல்லதாக நடக்கும்போது தான் நமக்கு சந்தோஷம் வரும். அதாவது ஒரு பர்சன் நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கு காயத்தில் இருக்குது. காயம்பட்ட மனசுக்கு மருந்து என்ன? சக்ஸஸ். அந்த சக்ஸஸ் எது மூலமாக வந்தால் என்ன? ரிலேஷன்ஷிப்பில் வந்தால் என்ன, கெரியரில் வந்தால் என்ன, மணியில் வந்தால் என்ன, ஏதாவது ஒரு வகையில் வருது. நம்ம ரொம்ப ஸ்பெஷலுங்கிறது நம்மளை உணர வைக்குதில்ல. ஸோ அந்த ஸ்பெஷலுங்கிற ஃபீல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஹீலிங்கை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுங்க, உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கும் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை தேடி வந்து பேசிடுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க என்ன எனர்ஜியில் இருக்காங்க, அவங்க நம்மளை மறந்துட்டாங்கன்னே திங்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அங்கே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அது அவங்களுக்கு நல்ல விதமாக அமையுது. அவங்களே தேடி வந்து எங்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, அவங்களுக்கான ஹீலிங்கை வந்து யூனிவர்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் மனசார யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். இல்லைனா டேரெக்டாக உங்களோட எண்ட் ரிசல்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவங்க வந்து உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க, நீங்களும் அவங்களும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் சந்தோஷம் நிரம்பின உறவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் எண்ட் ரிசல்ட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் யூனிவர்ஸ் வந்து கரெக்டான அந்த ஹீலிங் எல்லாம் கொடுத்து தான் உங்களுக்கான சக்ஸஸ் கொடுப்பாங்க. எப்படின்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இப்போ டெல்லி போகணும்னு நினைக்கிறோன்னு வைங்களேன், அங்கே ட்ராவல் பண்ணி போய் தான் டெல்லியை அடைய முடியும். எந்த வழியில் போனாலும் சரி அங்கே ஒரு ட்ராவல் ஒரு டைம்னு ஒன்று இருக்கும். அந்த டைமை வந்து யூனிவர்ஸே எடுத்துகிட்டு போகிறாங்க, டிவைன் பாத்தை வந்து யூனிவர்ஸே சூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நம்மளோட எண்ட் ரிசல்ட்டை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னாலும் ஓகே. இல்லை நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துகிட்டு நம்மளே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு நம்மளையும் ஹீல் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனையும் ஹீல் பண்ணுறோம் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு நீங்கள் ஹீல் பண்ணிங்கனாலும் அவங்க அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கனாலும் உங்களோட எனர்ஜி தான் இங்கே வந்து மெயினாக ரோல். அதனால் வந்து எப்போவுமே நம்மளோட எனர்ஜியை வந்து பாசிட்டிவாக வச்சுக்க தான் நம்ம ட்ரை பண்ணணும். உங்களோட எனர்ஜியை பாசிட்டிவாக வச்சு ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் வச்சுட்டிங்கன்னா யாரை வேணாலும் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அட்ராக்ட் பண்ணணும்னு நினைங்க, அதுக்கான எனர்ஜி வந்து நீங்கள் வந்து மோல்டப் பண்ணிக்கிட்டே இருங்க, அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்களை நீங்கள் க்ரோ பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டே இருங்க. யூனிவர்ஸ் நம்பருக்கு என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லி அதில் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நம்பிக்கை வளரும், நீங்கள் ஆசைப்படுற விஷயமும் நடக்கும். ஸோ நான் சொன்ன விஷயம் வந்து நல்லா யோசிச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குதுங்க தான் முக்கியம். யார் வேணாலும் நம்மக்கிட்ட எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணலாம், நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோங்கிற பவர் சாய்ஸ் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டுமே சூஸ் பண்ணுறோம். நமக்கு நல்லது மட்டுமே நடக்குது, எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்குது. தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். Love you so much, universe.